நான் தான் பானம்மா பேசுகிறேன். விவிகா செய்ய போகிறேன். இதை பாருங்க, இந்த கப்பு அளவுக்கு 3 கப் அளவுக்கு அரிசி மாவு, வறுத்த அரிசி மாவு, பச்சரிசி அரிசி மாவு வறுத்து, இது முட்டை, அதில் மஞ்சாம்பளி மட்டும் அடித்து வச்சிருக்கிறேன். அடித்து வச்சிருக்கிறேன். இந்த கப்பால் 3.5 கப்பு சர்க்கரை போட்டு வச்சு அரைச்சி வச்சிருக்கிறேன், பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன். முந்திரி பருப்பு இதை பாருங்க, ஒரு 200 கிராம் அளவுக்கு வச்சிருக்கிறேன். ரவையை வறுத்து வச்சிருக்கிறேன். 100 கிராம் அளவுக்கு 100 கிராம் அளவுக்கு ரவையை வறுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் போட்டு தான் செய்ய போகிறேன். இதை பாருங்கம்மா, மஞ்சள் கருவை அடிச்சுங்கிறேன். பாருங்கம்மா, இதால் 3 கப்பு அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிறேன். சர்க்கரை பவுடர் பண்ணி வச்ச சர்க்கரை போட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் கரு கூட அடிச்சுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கம்மா, அரிசி இப்போ வெள்ளைக்கரு ஊற்றப்படும். ஊற்றி பாருங்க, கொஞ்சம் உப்பு போடுறேன். ஒரு பாக்கெட்டு பேக்கிங் பவுடரு. இதை பாருங்க, இது 11 கிராம். பாருங்க, அதுக்குள்ள ரவையும் போட்டுறேன். வெண்ணிலா எசன்ஸ் ஊத்துறோமா, இதை பாருங்க. அரை லிட்டர் தேங்காய் பால் ஊற்றுறோமா. இந்த பாருங்க, கேக்கு வெட்டை. ஜாதிக்காய் கொஞ்சம் சீவி போட்டுருக்குறேன். விவிகா ரெடி ஆயிடுச்சு. நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. சூப்பரான விவிகா ரெடி. God bless you மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.